வணக்கம் மக்களே, இது நம்மளோட செகண்ட் சீரீஸ். இந்த சீரீஸில் நம்ம ஹில்ஸ்னு சொல்லப்படுற மேலே மாதேஸ்வர ஹில்ஸுக்கு போக போகிறோம். நாம் ஃபஸ்ட் எபிசோடில் பெங்களூர் டு ஹில்ஸ் போகிற வழியில் நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண பிளேசஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் சேனல் ட்ராவல் அண்ட் ஃபுட். இந்த வீக்கெண்ட் லாங் ட்ரைவ் போக நாங்கள் செலக்ட் பண்ண பிளேஸ் ஹில்ஸ். 2 days ட்ரிப் தான். ஸோ ஹெவி லக்கேஜஸ் இல்லை, சிங்கிள் பேக்லேயே பேக் பண்ணிட்டோம். 5:30க்கு ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணலான்னு வச்சுருந்தோம். பட் வீட்லேயே 5:50 ஆயிடுச்சு. லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் ட்ரிப். டிராஃபிக் இல்லாமல் இருந்தால் சில்போர்டுக்கு என்ன மரியாதை, கிடைக்கிற கேப்பில் பூந்து போயிட்டே இருக்க வேண்டியதா. ரைட் சைடு இருக்க கோவிலில் ஃபெஸ்டிவல் நடந்துகிட்ருக்கு. அதுக்காக சீரியல் செட்டும் செம்மையாக போட்டிருக்காங்க. பெங்களூர்லேருந்து ஹில்ஸ் போகிறதுக்கு 2 ரூட் இருக்குது. ஒன்று கிருஷ்ணகிரி மேட்டூர் வழியாக ஹில்ஸ் போகலாம். செகண்ட் ரூட் பார்த்தீங்கன்னா கனகபுரா கொள்ளைகால் வழியாக ஹில்ஸ் போகிறது. நாம் இந்த ட்ரிப்பில் செகண்ட் ரூட்டான கனகபுரா கொள்ளைகால் வழியாக தான் போக போகிறோம். அந்த வழியில் நம்ம என்னென்ன பிளேசஸ் கவர் பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. லெஃப்டில் அப்படியே சூரியன் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு போய்கிட்டே இருக்கலாம். நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும், நம்ம இதே ரோட்டில் தான் ஊட்டி ட்ரிப் கூட போயிருந்தோம். ஸோ இந்த ரோட்டில் நம்ம என்னென்ன பிளேஸ்லாம் ஒன் டேயில் கவர் பண்ண முடியுங்கிற டீட்டெயில்ஸ் கூட அந்த வீடியோவில் இருக்குது. நியூவாக இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கோம், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி 1 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ தான் கனகபுரா கிராஸ் ஆகிறோம். நெக்ஸ்ட் என்ன, சாப்பாடு தான். லாஸ்ட் டைம் இந்த ரூட்டில் வரும்போது நம்ம வாசு ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணியிருந்தோம். இந்த டைம் அதுக்கு ஆப்போசிட்லேயே ஸ்ரீ கிருஷ்ண சாகர்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. ஸோ அதில் ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கோம். ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் செம்மையாக இருந்துச்சுங்க. ரொம்ப பசிகளாக இருந்தாலும் நெக்ஸ்ட்டு நல்ல ஷாப் வருமானு தெரியல. ஸோ நல்லா இருக்கிற இடத்துல நல்லா சாப்பிட்டுட்டு போயிடணும். என்னடா இட்லி தட்டில் கேரட்டு கொத்தமல்லியெல்லாம் தூவி வச்சுருக்காங்கன்னு பார்த்தோம். அப்புறம் தான் சொன்னாங்க அது ரவா இட்லி, இன்னும் ரெடி ஆகலை, லேட் ஆகும் அப்படின்னாங்க. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம். நம்மளோட ஆர்டர் வந்துருச்சு. நம்ம ஃபஸ்ட் ஐட்டம் பார்த்திங்கன்னா பிசிபெலாபாத் வித் காரா பூந்தி. நெக்ஸ்ட்டு மினி டிஃபன் காம்போ, ஒரு மசால் தோசை, இட்லி, வடை, கேசரி பாத், ரவா பாத், அதுலேயும் பிசிபெலாபாத்தும் இருந்துச்சு. அப்புறம் இதுதான் ஸ்பெஷல் ஐட்டம், மசால் தோசை. செம்மையாக இருந்துச்சுங்க, கிறிஸ்பியாக இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை ஐட்டம் இது. இந்த தோசையோட கலரும் அதுக்கு தேங்காய் சட்னியும் அல்டிமேட்டாக இருக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டலில் எல்லா டேபிள்லேயும் வைக்கிற வாட்டர் ஜக்கில் லெமனும் மின்ட்டு போட்டிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா சம்மருக்காக மட்டும் இல்லைனா எப்போவுமே இது ஃபாலோ பண்ணுவாங்களாம், வர கஸ்டமரோட ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக அப்படின்னாரு இங்கே இருக்க சர்வெண்ட்டு. ஃபுட்டோட டேஸ்ட்டும் செமையாக இருந்துச்சு, அதோட ரேட்டும் ரீசனபிளாக இருந்துச்சு. இந்த ஹோட்டலோட லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் த பிரேக் அப்படியே ட்ரிப்பை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோம். இதே ரோட்டில் ஹில்ஸ் போகிறதுக்கு லெஃப்ட் எடுக்கணும். ரைட்டில் போனோன்னா மைசூர் வந்துடும். ஸோ இந்த வீடியோ எடுக்க சொல்லி கேமரா கொடுத்தா எங்கள் கேமராமேன் வீடியோவை ஆன் பண்ணாமலேயே ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. என்ன பண்ணுறது? நிறுத்து. இது என்ன லெஃப்டில் பச்சை போர்டு போட்டிருக்கு? ஓ, சிவனசமுத்திராவே வந்துட்டோமா? சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கழுது, அதையும் பார்த்துட்டு போயிடலாம்.
ஆக்சுவலாக 12 எம்எம் ஹில்ஸ் ரீச் ஆகணுன்றது தான் எங்களோட பிளானு. வழியில் சிவனாசமுத்திரா பார்த்தோன்னா போகலாமா, வாட்டர் ஃப்ளோ இருக்குமா, தேவையில்லாமல் போயிட்டு ஃப்ளோ இல்லைன்னா என்ன பண்ணுறது, நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டியை உள்ளே விட்டாச்சு. எப்படியும் ஒரு 1/2 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியிருப்போம். இப்போ தான் செகண்ட் ஆர்ச்சே வருது. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியலையே. வாட்டர் ஃபால்ஸுக்கான அறிகுறி கொஞ்சம் கூட தென்படவே இல்லையே. கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோமான்னு தெரியல. ஒரு கன்ஃபியூஷனில் தான் போகிறோம். பார்ப்போம். கரெக்டான ரூட்டில் தான் போறியா? இந்த சமயத்தில் என்ன கேப்டன் கூப்பிடு. சரி, எங்கே போய்கிட்டு இருக்கோன்னு சொல்லுங்க கேப்டன். இப்போ நம்ம போகிறது தெற்க நோக்கி. அப்பாடா, தண்ணி ஒரு வழியாக கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம் போல இருக்குது. இந்த காரில் போகிறவங்களும் ஃபால்ஸ்க்கு தான் போகிறாங்களாம். ஸோ நம்மளும் அவங்க கூட சேர்ந்து போகலாம், ஃபாலோ பண்ணி. ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸோட குவார்ட்டர்ஸ் தான் இங்கே இருக்குது. நம்ம அதை தான் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். உள்ளே பேங்க் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. எஸ்பிஐ பேங்க்லாம் ரைட் சைடில் பார்த்தோம் பாருங்களேன். அண்ணே, காருக்காரண்ணே, ஐயோ சென்றே விட்டார் ஐயா. சரி விடுங்க. இந்த ஆலமரம் தாங்க இந்த ரூட்டில் நல்ல ஹைலைட்டு. அப்படியே ஒரு வழியாக ஃபால்ஸ் கிட்ட ரீச் ஆகிட்டோம். நம்ம வண்டியை பார்க் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வர நமக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக 130 கிலோமீட்டர்ஸ் ஆகிருக்கு இங்கே வந்து சேர்கிறதுக்கு. சரி, அப்படியே வாங்க ஃபால்ஸை பார்க்கலாம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஃபால்ஸ் இருக்குது, ககன்சுக்கி, பர்சுக்கின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இருக்கிறது ககன்சுக்கி. இந்த 2 ஃபால்ஸையும் கலெக்டிவாக சிவனசமுத்திரான்னு சொல்கிறாங்க. இந்த சிவனசமுத்திரா தான் ஆசியாவிலேயே முதல் நீர் மின் நிலையம் உருவாக்கப்பட்டது. 1902 இது நிறுவப்பட்டது. நம்ம இப்போ இங்கே இருக்கிற ககன்சுக்கியோட உயரம் பார்த்திங்கன்னா 90 மீட்டர்ஸு. இதோட சீசன் டைம் ஜூலை டு அக்டோபர். நல்ல வாட்டர் ஃப்ளோ இருக்கும். இந்த ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி தான் மேகதாது வழியாக நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும். மக்கள் நிதானமாக உட்காந்து அருவியோட அழகை ரசிக்கிறதுக்காக ஸ்டோன் பெஞ்செல்லாம் போட்டிருக்காங்க. நம்மளும் நமக்குரிய இந்த லிமிட்டுக்குள்ளார இருந்து அழகை ரசிச்சுட்டு வந்துடணும். அதை விட்டுட்டு நான் பக்கத்தில் போய் பார்க்குறேன், சைன்லேருந்து ஃபோட்டோ எடுக்கிறேன், செல்ஃபி எடுக்கிறேன், கீழே விழுந்து தொலைஞ்சோன்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு ஏற்றுக்காதுங்க. ஏப்ரல் மந்த்தே இந்த அளவுக்கு ஃப்ளோ இருக்கே, அப்போ சீசன் டைமில் ஃப்ளோ இன்னும் சூப்பராக இருக்கும்ல. இதுதான் பம்பிங் ஸ்டேஷன். பெரிய பெரிய குழாலாம் பக்கத்தில் போகுது பாருங்களேன். அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் நாங்கள் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே கிளம்பலான்னு கிளம்பியாச்சு.
நம்ம இங்கே வரணும்னு பிளான் பண்ணோன்னா சீசன் டைமில் கண்டிப்பாக வாங்குங்க. நல்லா ஃப்ளோ இருக்கும், நல்லா பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் பெங்களூர்லேருந்து ஒன் டே ட்ரிப்பாக இங்கே வரணுன்னா கர்நாடகா ஸ்டேட் டூரிசம் டிபார்ட்மெண்ட் எவ்ரி சண்டே ஏசி பஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க. மான்சூன் டைமில் மட்டும்தான் அவைலபிள் இருக்கும். அதோட புக்கிங் டீட்டெயில்ஸும் லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த ஃபால்ஸ் பக்கத்துலேயே ஸ்டே பண்ணணுன்னு விரும்புனீங்கன்னா அதுக்கும் கர்நாடகா ஸ்டேட்டோட டூரிசம் டிபார்ட்மெண்ட் ஸ்டேயிங் ஆப்ஷன்லாம் வச்சுருக்காங்க. அதோட லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். பார்க்கிங் ஏரியாவில் 2 வீலர் நிறுத்தும் போது ஈட்டபிள் ஐட்டம்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை கையோடு எடுத்துகிட்டு போயிடுங்க. இங்கே நிறைய குரங்கு சுற்றின்னு இருக்குது. நம்ம அடுத்து பரச்சுக்கியை நோக்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம ட்ரிப்பை. அப்படியே இங்கே போகிற இடத்துல 2 பக்கமும் விவசாய இடம் இருந்துச்சு. நடுவில் ஒரு சோலார் பேனல் போட்டிருக்காங்க பாருங்களேன். வீடியோவில் சரியாக தெரியுதா இல்லை ஜூம் பண்ணி காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்களேன். சைடில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாய்க்கால் போய்கிட்டே இருக்குது. பார்ப்போம் எங்கே தான் போய் சேருதுன்ட்டு. பர்ச்சுக்கி ஃபால்ஸ்க்கு போகிற வழியில் ரைட் சைடில் இந்த பெரிய ஏரியா பார்த்தோம். ஃபோட்டோ எடுக்க இந்த இடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே ரைட் சைடில் ஒரு பேர்டு இருக்குது. இது பேர் வாட்டர் கார்மரன். பார்க்குறதுக்கு ரொம்ப பழமையானது மாதிரி இருந்தாலும் அப்போவே விவசாயத்துக்கு தேவையான தண்ணி வசதிக்காக நல்லா பிளான் பண்ணி இந்த பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. ஒரு வழியாக அப்படியே மெயின் ரோடை பார்த்துட்டோம். வாங்க போகலாம். இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ட்ராவல் பண்ணுற ஃபீல் கிடச்சிச்சு. ரோடோட 2 சைட்லேயுமே மரம் நல்லா க்ளோஸ்டாக இருந்ததுனால வெயில் பெருசாக ஃபீல் ஆகவே இல்லை. இங்கே நிறைய தமிழ் சினிமாவோட பாடல்கள் படமாக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துக்கு பேர் காவேரி ஸ்பிளிட்னு சொல்லுவாங்க. நம்மளோட அடுத்த வீடியோவில் இந்த பிளேஸையும் பக்கத்துலேயே பரச்சுக்கி இருக்குது, அதையும் கவர் பண்ண போகிறோம். பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.